இரண்டாவதாக புனித மஸ்ஜிதுல் நபவியுடைய ஹுத்பாவை ஹத்தீப் ஸலாஹ் அல் புதைர் ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்திய ஹுத்பாவின் தலைப்பு பரிசுத்தமான உள்ளம் மார்க்கத்தில் நிலையாக நிற்பது. பரிசுத்தமான உள்ளம். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அரஃபாத்தில் கழித்த மக்களே, முஸ்தலிஃபாவில் தங்கி மினாவில் கழித்த மக்களே, ஜமராத்திற்கு சென்று கல்லெறிந்து விட்டு இருக்கக்கூடிய மக்களே, உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ள வேண்டும், முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய சையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, யாருக்கு அரஃபாத்துடைய மைதானத்தில் கழிக்க கிடைக்கவில்லையோ அவர், அதே போன்று யாருக்கு மினாவில் தங்க கிடைக்க முஸ்தலிஃபாவில் தங்க கிடைக்கவில்லை அவர் அப்படியான பாக்கியம் கிடைக்காதவர்களும் எப்போதும் நல்ல அமல்களில் தொடராக இருக்க வேண்டும். அதே போன்று யார் மினாவில் தந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு யாருக்கு கிடைக்கவில்லை அவர் எப்போதும் அல்லாஹ்வின் கடமையாக்கப்பட்ட விடயங்களை செய்யட்டும். ஹஜ்ஜு மாத்திரமல்ல இபாதத் என்பது. ஹஜ்ஜுக்கு வர கிடைக்காதவர்கள் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய வீட்டை நாடி வந்த ஹாஜிகளே, பல்வேறுபட்ட பிரதேசங்களில் மூலை முடுக்குகளில் இருந்து வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பூர்வமாக சிறப்பின் கிருபையினால் உங்களுடைய ஹஜ்ஜு பூர்த்தியாகிவிட்டது, வணக்கம் பூர்த்தியாகிவிட்டது. இப்போது நீங்கள் நாட்டுக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள். நல்ல பரிசுத்தமான உள்ளத்தோடு நாட்டுக்கு செல்ல இருக்கக்கூடிய நீங்கள் பாவங்களை கொண்டு உங்களை நீங்கள் மாசுபடுத்திக் கொள்ள வேண்டாம், அசிங்கப்படுத்திக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வதை போல அந்த பெண்ணை போன்று நீங்கள் மாற வேண்டாம். எப்படியான பெண் என்றால், இரவு முழுக்க நெசவு செய்து அதிகாலையிலே செய்த நெசவை கிழித்தெறியக்கூடிய பெண்ணை போன்று நீங்கள் மாற வேண்டாம். அப்படி என்றால் நல்ல அமல்களை செய்து உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டு பாவம் என்ற அழுக்குக்குள்ளால் விழுந்து உங்களுடைய ஹஜ்ஜுகளை நாசமாக்கிக் கொள்ள வேண்டாம். சூரா அன்-நஹ்ல் 92வது வசனம். மடைமையான ஒரு மடத்தனமுள்ள ஒரு பெண்ணாகத்தான் நாங்கள் கருதுவோம். எப்படியான பெண் என்றால், காலை மாலையாக அவளுடைய அந்த நெசவு செய்யக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டு, அதாவது அந்த அந்த நூலை பின்னி ஆடைகளை துணிகளை உருவாக்கி அழகான முறையில் செய்ததுக்கு பின்னால் தன்னுடைய கையினால் கிழிக்கக்கூடிய பெண்ணை மடத்தனமான பெண் என்று தான் நாங்கள் சொல்வோம். அவ்வாறு தான் நல்ல அமல்களை செய்துவிட்டு பாவங்களில் மூழ்குவது. எனவே நான் இவ்வாறான பெண்ணை போன்று நீங்கள் மாறிவிடக்கூடாது என்று உங்களை எச்சரிக்கின்றேன். நீங்கள் கட்டியதெல்லாம் உடைந்துவிடும், நீங்கள் ஒன்று சேர்த்ததெல்லாம் சிதறிவிடும், நீங்கள் உறுதிப்படுத்தியதெல்லாம் விலையினமாகிவிடும். அல்லாஹ்வுடைய வீட்டை நாடி வந்த ஹாஜிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு பக்கத்தை நீங்கள் திறந்து வைத்திருக்கிறீர்கள், பரிசுத்தமான ஒரு பக்கம். ஹஜ்ஜுக்கு பின்னால் வெள்ள ஆடைகள் அணிந்து கொண்டு செல்கிறீர்கள். எனவே பாவங்களின் பக்கம் சென்று அழுக்காக ஆகிவிட வேண்டாம். மோசமான பழக்க வழக்கங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நல்ல அமல்களுக்கு பின்னால் நல்ல அமல்களே செய்ய வேண்டும், அதுதான் சிறந்தது. நல்ல அமல்களுக்கு பின்னால் பாவம் செய்வது எவ்வளவு மோசமான விடயம். எனவே உங்களுடைய ஹஜ்ஜி உங்களை பாவங்களை விட்டு அழிவு நாசங்களை விட்டு தடுக்கக்கூடியதாக நல்ல அமல்களை செய்வதற்கு காரணமானதாக அமைய வேண்டும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கேட்கப்பட்டது, ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றால் என்ன? சொன்னார்கள், ஹஜ்ஜுல் மப்ரூர் என்றால் ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஒருவர் செல்கின்ற போது உலக பற்றற்றவராகவும் மறுமை சிந்தனை உள்ளவராகவும் செல்ல வேண்டும். இதுதான் ஹஜ்ஜுல் மப்ரூருடைய அடையாளம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு ஹஜ்ஜுக்கு பின்னால் தன்னுடைய வீட்டுக்கு நல்ல குணத்தோடு, நல்ல புத்தியோடு, நல்ல தன்மையோடு, நல்ல தன்மைகளோடு அவர் நாட்டுக்கு திரும்புவது எவ்வளவு மகத்தானதாக இருக்கிறது. ஹஜ்ஜை முடித்ததுக்கு பின்னால் மக்கள் மற்றவர்களோடு நல்ல முறை நடந்து கொள்வது, உறவினரோடு நல்ல முறை நடந்து கொள்வது, பிள்ளைகளோடு நல்ல முறை நடந்து கொள்வது, மனைவி மக்களோடு நல்ல முறை நடந்து கொள்வது, அது மிகவும் அழகான ஒரு அம்சமாக இருக்கும். யார் இப்படியான சிறப்புகளோடு ஹஜ்ஜை முடித்துவிட்டு செல்வார்களோ அவர்கள் தான் பாக்கியசாலிகள். ஹஜ் என்ற அந்த பாடசாலையில், அந்த பயிற்சி பாடசாலையில் உண்மையான பயிற்சியை பெற்றவர்கள் ஹஜ்ஜுக்கு பின்னால் தன்னுடைய வாழ்க்கையில் திருத்தத்தை கொண்டு வந்தார். அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லீம்களே, ஹஜ்ஜுடைய அமல்கள் எங்களுக்கு எல்லா அமல்களும் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டும் என்பதை உணர்த்தியது, இஹ்லாஸை உணர்த்தியது. அல்லாஹ்வை தவிர வேறு ஹாலிக் கிடையாது, மாலிக் கிடையாது. அவன் எங்களை படைத்தவன், வழி நடத்தக்கூடியவன். அவனுக்காகத்தான் மனிதர்கள் சிரம்பணிய வேண்டும், அவனுக்காகத்தான் மனித படைப்புகள் அவனுக்காக வேண்டி பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சோதனைகள் ஏற்படுகின்ற போது அல்லாஹ் இடத்துல உதவி தேட வேண்டும். ஒரு ஹாஜி ஒருபோதும் அவருக்கு ஏதாவது சோதனை ஏற்படுகின்ற போது அல்லாத விடயங்களுக்காக அறுத்து பலியிட்டு நேர்ச்சி செய்து அல்லாதவர்களை நாட மாட்டான். மரணித்தவர்களிடத்தில் உதவி தேட மாட்டார், கபறுகளை சுத்த மாட்டார், ஜின்களிடத்தில் உதவி தேட மாட்டார், ஜின்களுக்காக அறுத்து பலியிட மாட்டார். அல்லாஹ்வை நேரடியாக அவர் அல்லாஹ்விடத்தில் உதவியை பெற்றுக்கொள்வார். அவர் தான் உண்மையான ஹாஜ். சூனியக்காரர்களை, சாஸ்தியக்காரர்களை நம்பி செல்ல மாட்டார், குறிபார்க்கக்கூடியவர்கள் நம்பி செல்ல மாட்டார். அவர் அல்லாஹ்வோடு ஈமான் கொண்டவராக, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடியவராக இருப்பார். யார் ஹஜ்ஜுக்கு பின்னால் தொழுகை யாரிடத்தில் இருக்க மாட்டாரோ அவருடைய ஹஜ்ஜில் என்ன பிரயோசனம்?
ஜக்காத்தை கொடுக்காமல் இருப்பாரோ, ஊழலை சாப்பிடுவார், லஞ்சத்தை சாப்பிடுவார், வட்டியை சாப்பிடுவார், அவருடைய ஹஜ்ஜில் என்ன பிரயோஜனம்? போதை வஸ்துக்களுக்கு அடிமையாய் போதை வஸ்துக்களை ஹஜ்ஜுக்கு பின்னாலும் அவர் பாவிப்பார் என்றால் அவருடைய ஹஜ்ஜில் என்ன பிரயோஜனம்? உறவுகளை துணித்து நடப்பார் என்றால் அவருடைய ஹஜ்ஜில் என்ன பிரயோஜனம்? அதர பாதாளங்களோடு சம்பந்தப்பட்டு பாவமான விடயங்கள் ஈடுபட்டால் அவருடைய ஹஜ்ஜில் என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஹாஜிகளே, இஹ்ராமுடைய சந்தர்ப்பத்தில் சில விடயங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தடுத்தான். அதே போன்று வாழ்க்கையில் சில விடயங்களை நீங்கள் செய்யக்கூடாது, தவிர்த்து நடக்க வேண்டும். அவைகளுக்கான பயிற்சியை பெற்றிருக்கிறோம். அப்படியான விடயங்களை விட்டு விலகி நடக்க வேண்டும். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஹஜ்ஜில் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று வந்தாரோ அவர் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு மாத்திரம் பதில் கொடுக்க வேண்டுமே தவிர அவரிடத்திலே வாதம் அதாவது பிரதேசவாதம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணான அழைப்புகளுக்கு அவர் பதில் கொடுக்கக்கூடாது. எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடக்கூடியவராக இருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபட்டு சென்று இரண்டாவது பகுதியிலே மிக சுருக்கமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி அல்லாஹ் தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, மதீனாவுக்கு வந்திருக்கக்கூடிய மக்களே, ஹிஜ்ரத்துடைய பூமி, சுன்னாவுடைய பூமி, ஈமான் ஒதுங்கக்கூடிய இடமாக, நலவுகளும் ஹைராத்துக்கள் நிறைந்த இடமாக இருக்கிறது. அபூ ஹுரைரா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அடியார், அவருடைய நேசர், அவருடைய நபி, நான் உன்னுடைய அடியாராக நபியாக இருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு துவா செய்தார்கள், நான் மதீனாவுக்கு துவா செய்கிறேன். மக்காவை விட 2 மடங்கு அல்லாஹ் பரக்கத்து செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, யா அல்லாஹ், இந்த மதீனாவுடைய பரக்கத்தை 2 மடங்காக ஆக்குவாயாக. முஸ்லிமில் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே மதீனாவுடைய சிறப்பை, கண்ணியத்தை, மகிமையை புரிந்து நீங்கள் நடக்க வேண்டும் ஆஜிகளே. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த மஸ்ஜித் நபவியிலே தொழுவது 1000 தொழுகைகளுக்கு சமம். வேறிய பள்ளிகளில் தொழக்கூடிய 1000 தொழுகையோடு மேலானது. முஸ்லிமில் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இந்த பள்ளியுடைய சிறப்பை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஃபர்து மாத்திரமல்ல, நஃபிலான தொழுகைகளுக்கும் 1000 நன்மை கிடைக்கும், ஃபர்துக்கும் கிடைக்கும் என்பது அநேகமான உலமாக்களுடைய கருத்தாக இருக்கு. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த உலகத்துடைய காலங்களை கழித்த மனிதனே, இந்த நலவுகள் நிறைந்த மாதத்தை கழித்த மனிதனே, பாவங்களை மூழ்கிக்கக்கூடிய மனிதனே, ஹாஜிகள் வந்து செல்லக்கூடிய அந்த விடயங்களை நீ பார்க்கவில்லையா? கூட்டங்களை பார்க்கவில்லையா? இஹ்ராம் கட்டியவர்கள் இஹ்ராத்தை கலைந்துவிட்டு அவர்கள் சென்று கொண்டிருப்பதை பார்க்கவில்லையா? அழக்கூடியவருடைய கண்ணீரை நீ பார்க்கவில்லையா? தல்பியா சொல்லக்கூடிய சத்தத்தை நீ கேட்கவில்லையா? அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தத்தை நீ கேட்கவில்லையா? நீ சொல்லு. அல்லாஹை விட்டு உன்னை தூரமாக்கியது எது? அல்லாஹை விட்டு உன்னை தடுத்தது எது? பாவங்களில் மூழ்கக்கூடிய மனிதனே, இன்று அல்லது நாளை தௌபா செய்வேன் என்று சொல்லக்கூடிய மனிதனே, ஒரு இரவை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். கபரிலே தனித்தவனாக நீ இருக்க வேண்டும். பாவங்களை விட்டுவிடு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அஸ்-ஸுமர் 53 வசனம், நபியே, நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய அடியார்களே, பாவங்களை செய்து செய்து தனக்குத்தான் அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாக வேண்டாம். அல்லாஹ் எல்லா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், மன்னிப்பான், மன்னிக்கக்கூடியவனாக, அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான். சூரா அஸ்-ஸுமர் 53 வசனம். அந்த வசனத்தை ஓதி நீண்டதொரு துவாவை செய்து ஹதீப் ஸலாஹுல் புதைர் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் மதீனா முனவரோட ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அந்த அடிப்படையில் 185வது எங்களுடைய தொடரில் 2வது பகுதியாக நாங்கள் முடிந்த மஸ்ஜித் முனவராவுடைய ஹுத்பா, மதீனா முனவருடைய ஹுத்பா மொழிபெயர்த்தோம். இறுதியாக முடிந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை நேர்களுக்கு நாங்கள் மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்னால் ஒரு இடைவேளை.